அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது தை பொங்கல் அன்று செய்ய வேண்டியவை என்ன என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். முக்கியமாக சூரிய பகவானுக்கு மட்டுமல்ல, உலகர்களுக்கும் இந்த நாளில் நாம் நன்றியை தெரிவிக்க வேண்டும். வருடத்திற்கு ஒரு முறை வரும் இந்த தை திருநாளன்று நாம் செய்ய வேண்டியவை மாபெரும் சிறப்பு மிக்கதாக இருக்கின்றன. தை பொங்கல் அன்று அதிகாலை வேளையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில், அது என்ன பிரம்ம முகூர்த்த நேரம் என்று சொன்னால், அதிகாலை 4 மணி முதல் 6 மணி வரை உள்ள நேரமே இந்த பிரம்ம முகூர்த்த நேரமாகும். குறிப்பாக சுருக்கமாக சொன்னால், சூரியன் உதைக்கும், அதாவது சூரியன் உதவிற்கு முன்னதாக இருக்கும் 2 மணி நேரமே இந்த பிரம்ம முகூர்த்த நேரமாகும். சூரிய பகவானுக்கு உரிய தானியம் கோதுமை. கோதுமை தானம் இன்றைய தினம் செய்வது சிறப்பு மிக்கம். ஒரு ஆசிரமத்திற்கோ அல்லது முதியோர் இல்லத்திற்கோ 5 கிலோ கோதுமை வாங்கி தானம் கொடுக்க ரொம்ப ரொம்ப சிறப்பு மிக்கது. சூரியன், அதாவது சூரியன் உதயமாக கூடிய நேரம் காலை 6 மணியிலிருந்து 7 மணிக்குள் சூரிய பகவானை பார்த்தவாறு நின்று கொள்ளுங்கள். கிழக்கு நோக்கி நின்று கொண்டு உதயமாகும் சூரிய பகவானை பார்த்து நீங்கள் என் வேண்டுதலை வைத்தாலும் அது உடனே பழிக்கும். தை 1ஆம் தேதி அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரமாக உதயமாக சூரியனை பார்த்து தரிசனம் செய்ய வேண்டும். நிச்சயம் இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு நல்லது நடக்கும். இந்த தை திருநாளன்று இதனை கட்டாயம் செய்யுங்கள், உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும். சூரிய பகவானுக்கு இட்லி பூ என்று சொல்லக்கூடிய இந்த பூவை இன்றைய தினத்தில் சமர்ப்பணம் செய்து வழிபாடு செய்தோமேயானால் நல்லது. இட்லி பூ கிடைக்காதவர்கள் ஒரு செம்பருத்தி பூவையாய் மட்டுமாவது சூரிய பகவானுக்கு பூஜை அறையில் வைத்து வழிபாடை மேற்கொள்ள வேண்டும். விவசாயம் செழிக்க சூரிய பகவானையும் வருண பகவானையும் ஒரு சேர சேர்த்து வணங்கி உழவர்களுக்கு நன்றி 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 என்ற வார்த்தையை சொல்லுங்கள். நாம் இன்று 3 வேளை சாப்பிடுகிறோம் என்றால் அதற்கு காரணம் உழவர்களும் மட்டும்தான். சூரிய பகவானும் அந்த வருண பகவானும் தான், உழவர்களும் தான். அவர்கள் ஒரு நாள் மனதார நினைத்து நன்றி செலுத்துவதில் எந்த தவறும் கிடையாது. நன்றி சொல்ல மறவாதீர்கள். வீட்டு பெரியவர்கள் குழந்தைகளுக்கு பொங்கல் வாழ்த்தை வாயார மனதார சொல்ல வேண்டும். உங்கள் வீட்டில் இருக்கும் குழந்தைகள், உங்கள் சொந்த பந்த குழந்தைகள், தெரிந்த குழந்தைகளுக்கு உங்களால் முடிந்த 10 ரூபாயாவது பரிசு பொருளாக கொடுக்க வேண்டும். 500 ரூபாய்க்கு 10 ரூபாயை மாற்றி வைத்துக் கொள்ளுங்கள். தெரிந்த குழந்தைகள் கையில் எல்லாம் பொங்கல் வாழ்த்து சொல்லி அந்த 10 ரூபாயை கொடுத்து வாருங்கள். இந்த வருடம் உங்களுக்கு எந்த அளவுக்கு செல்வ வளம் இரட்டிப்பாகும் என்பது சொல்ல அளவிற்கு வார்த்தைகள் கிடையாது. உங்களுடன் பிறந்தவர்களுக்கு, சகோதர சகோதரிகளுக்கு உங்களால் முடிந்த சீர்வரிசையை செய்யுங்கள். நீங்கள் பெண்களாக இருந்தால், உங்கள் அண்ணன் தம்பி திருமணமாகி இருந்தால், உங்கள் அண்ணிக்கு, உங்கள் தம்பி மனைவிக்கு உங்களால் முடிந்த சீரை செய்ய வேண்டும். பொங்கல் என்று ஒற்றை பானையில் பொங்கல் வைக்கக்கூடாது. 2 பானையில் பொங்கல் வைக்க வேண்டும். ஒன்று பால் பொங்கல், இன்னொன்று சர்க்கரை பொங்கல். சில பேர் வீட்டில் வெண்பொங்கல், சர்க்கரை பொங்கல் செய்வார்கள். உங்கள் வீட்டில் எதுவோ அதை கடைபிடித்து கொள்ளுங்கள். பொங்கல் பானை வாங்கும்போது மஞ்சள் கொத்து, கரும்பு வாங்கும்போது பேரம் பேசக்கூடாது. பொங்கல் என்ற எல்லா காய்கறிகளிலும், எல்லா காய்கறிகளும் போட்டு ஒரு குழம்பு வைப்பார்கள். அந்த குழம்பு செய்ய காய்கறிகள் வாங்கும்போது பேரம் பேசவே பேசாதீர்கள். இது தவறான செயலாகும். தை 1 தேவைக்கு அதிகமாக பொங்கல் செய்து அந்த பொங்கலை கொண்டு போய் வீணாக்கி குப்பை தொட்டியில் போடக்கூடாது. சில பேர் வீடுகளில் அதை பசுமாட்டிற்கு கொடுப்பார்கள். இருந்தாலும் இன்றைய தினம் எல்லோரும் கொண்டு போய் பசுமாட்டிற்கு சர்க்கரை பொங்கல் கொடுத்தால் அது ஜீவனானாலும் சாப்பிட முடியாது. அதையும் கொஞ்சம் கவனித்து கொள்ளுங்கள். அது மட்டுமல்லாமல் அடுத்த நாள் மாட்டுப் பொங்கல், பசுக்களுக்கு தேவைக்கு அதிகமான உணவு இருக்கும். ஜாகிரதையோடு அளவோடு பொங்கல் வைக்க வேண்டும். யாரும் இன்றைய தினம் அசைவம் சாப்பிட மாட்டார்கள். இருந்தாலும் பொங்கல் கும்பிட்ட பிறகு வெளியிடங்களுக்கு நீங்கள் செல்வதாக இருந்தால் அந்த பொங்கல் திருநாளன்று அசைவம் சாப்பிடாமல் இருப்பது நல்லது. பொங்கலன்று காலை குளித்துவிட்டு கிழிந்த ஆடைகளை, பழைய ஆடைகளை அணியவே கூடாது. சுக்கிரனுக்கு உகந்த புத்தாடை அணிவதுதான் பொங்கலின் சிறப்பு. பொங்கலன்று உங்கள் வீட்டில் எவ்வளவுதான் சண்டை சச்சரவு இருந்தாலும் அதையெல்லாம் எடுத்து ஓரம் வைத்துவிட்டு மலர்ந்த முகத்துடன் சந்தோஷமாக வீட்டில் இருக்கும் பெண்கள் பொங்கல் வைக்க வேண்டும். பொங்கல் பானையை அடுப்பில் வைக்கும்போது வெறும் பானையாக வைக்கக்கூடாது.
அதில் கொஞ்சம் பாலும் தண்ணீரும் ஊற்றிய பிறகுதான் அடுப்பில் வைக்க வேண்டும். தண்ணீரும் பாலும் பொங்கி வழிந்த பிறகு அதில் அரிசி போட்டு பிறகு பொங்கல் வைக்க வேண்டும். பொங்கி வந்த உலையில் அரிசி போடும்போது குலதெய்வத்தை நினைத்து அரிசி போடுங்கள். குலம் காக்கும் குலதெய்வத்தை மனதில் நினைத்து கொண்டு செயல்பட வேண்டும். பொங்கலென்ற நிலைவாசலில் நல்ல தேவதைகள் குலதெய்வங்கள் எல்லாம் வந்து நம்மை வாழ்த்தும் என்று சொல்லுவார்கள். ஆகவே பொங்கல் தினத்தன்று கோபப்பட வேண்டாம், கெட்ட வார்த்தைகள் பேச வேண்டாம், அடுத்தவர்களை சபிக்கும் வகையில் எந்த ஒரு வார்த்தையும் விடக்கூடாது. பொங்கல் கொண்டாட்டம் என்ற பெயரில் பக்கத்து வீட்டுக்காரருக்கு தொந்தரவு கொடுக்கும்படி எந்த ஒரு வேலையும் செய்யக்கூடாது. முதல் நாள், அதாவது முடிந்தால் இன்றைய நாள் இயலாதவர்கள், பொங்கல் கொண்டாட முடியாதவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்ய வேண்டும். முக்கியமாக பொங்கல் என்று அனைவரும் சந்தோஷமாக இருப்பதுதான் மாபெரும் சிறப்பு மிக்கதாக இருக்கின்றன. முக்கியமாக பொங்கல் பண்டிகை என்று கொண்டாடப்படும் நிலையில் சில நேரங்களை நீங்கள் செயல்படுத்த வேண்டும். இந்த இடத்தில்தான் தமிழகத்தில் வடகிழக்கு பருவை முடிந்து ஊரெல்லாம் பசுமையாகவும் செழிப்பாகவும் காட்சியளிக்கும். மேலும் இந்த நேரத்தில் அறுவடை காலம் என்பதனால் உழவுத் தொழிலுக்கும் இயற்கை அன்னைக்கும் நன்றி தெரிவிக்கும் விழாவாக ஒவ்வொரு ஆண்டும் தை மாதம் முதல் நாள் பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. தமிழ், அதாவது தங்களின் கலாச்சார அடையாளமாக விளங்கும் தைப்பொங்கல் விழாவில் தமிழர்களுடைய பண்டை காலம் முதலை கொண்டாடி வருகிறார்கள். இது பற்றி நற்றிணை, குறுந்தொகை, புறநானூறு, கள்ளித்தொகை போன்ற சங்க இலக்கியங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தீபாவளிக்கு எப்படி பட்டாசும் பிளகாரமும் புத்தாடை அடையலாமோ அதுபோல பொங்கலுக்கும் தித்திக்கும் செங்கரும்பும் மங்களகரமான மஞ்சள் குலையும் அடையாளமாகும். முன்னொரு காலத்தில் ஒரு மாத காலம் கொண்டாடப்பட்ட பொங்கல் பண்டிகை இப்போது போகி, பொங்கல் மற்றும் மாட்டுப்பொங்கல், காணும் பொங்கல் என 4 நாட்கள் மட்டுமே கொண்டாடப்படுகிறது. தைப்பொங்கலுக்கு முதல் நாளான மார்கழி மாதத்தின் இறுதி நாளில் பழைய கழிதல் என்ற வழக்கத்தில் பழைய பொருட்களை எரிக்கிறார்கள். பொங்கல் தினத்தன்று காலை வீட்டின் முற்றத்தில் கோலமிட்டு கரும்பு மஞ்சள் குலைய படையலுடன் மண்பானையில் பொங்கலிடும் சர்க்கரை பொங்கல் வைத்து சூரிய பகவான் மற்றும் அவரை மக்கள் வழிபாடு செய்கிறார்கள். முக்கியமாக இந்த 15ஆம் தேதி வியாழக்கிழமை பொங்கல் பண்டிகை கொண்டாடப்பட உள்ள நிலையில் பொங்கல் வைக்க உகந்த நேரம் என்பதை கீழே முக்கியமாக தெரிந்து கொள்ளுங்கள். பொதுவாக எந்த ஒரு நல்ல காரியத்தை செய்வதாக இருந்தாலும் ராகு காலம், யமகண்டம் நேரம் தவிர்த்து மற்ற நேரங்கள் செய்ய வேண்டும் என சாஸ்திரங்கள் சொல்லப்படுகிறது. அதே போல பொங்கல் வைக்க சில ஓரைகள் உள்ளன. சில ஓரைகளில் பொங்கல் வைப்பது நல்லது. செவ்வாய் அல்லது சூரியன் ஓரையில் பொங்கல் வைத்தால் அது வீட்டில் தேவதையில்லாத மனஸ்தாபத்தை ஏற்படுத்தும். சுக்கிரன், சந்திரன், குரு, புதன் ஓரைகளில் பொங்கல் வைக்கலாம். ஜனவரி 14ஆம் தேதி வியாழக்கிழமை என்று தைப்பொங்கல் பிறக்கிறது. காலை 6 மணியிலிருந்து 7 மணிக்குள் குரு ஓரை என்றாலும் அது யமகண்டம் நேரம் என்பதனால் அந்த நேரத்தில் பொங்கல் வைக்க வேண்டாம். காலை 9 மணி முதல் 10 மணி வரை சுக்கிர ஓரை வருகிறது. அந்த நேரத்தில் தாராளமாக பொங்கல் வைக்கலாம். புதன் ஓரை, அதாவது 10 மணி முதல் 11 மணி வரை இருக்கிறது. இந்த நேரத்தில் வைக்கலாம். சந்திரன் ஓரை 11 மணி முதல் 12 மணி வரை உள்ளது. எனவே 9 மணியிலிருந்து 12 மணிக்குள் இந்த ஓரைகளில் பொங்கல் வைக்கலாம். சுக்கிர ஓரையில் பொங்கல் வைத்தால் குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும், குடும்பம் தலைக்கும். உங்கள் வீட்டில் வம்ச விருத்தி ஏற்பட வேண்டுமென்றால் சுக்கிர ஓரையில் குடும்பத்துடன் சேர்ந்து பொங்கல் வைக்க வேண்டும். புதன் ஓரையில் பொங்கல் வைத்தால் குடும்பத்தில் உள்ள அனைத்து பிரச்சனையும், உங்களுடைய குழந்தைகள் வளர்ச்சி எதுவாக இருந்தாலும் சிறப்பாக இருக்கும். புதன் என்பது அறிவு சார்ந்த கிரகம், புத்திகாரகன் என்பதனால் புத்தியை பயன்படுத்தி யாரெல்லாம் வெற்றி அடைய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ இதனை பயன்படுத்தி கொண்டு இந்த புதன் ஹோரையில் பொங்கல் வைக்கலாம். குடும்பம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்ற மனதில் விதமான கெட்ட எண்ணங்களுடன் வரக்கூடாது என்று நினைப்பவர்கள் சந்திரன் ஹோரையில் பொங்கல் வைக்கலாம். 12 மணிக்கு தாண்டி பொங்கல் வைக்கக்கூடாது. ஏனெனில் சூரியன் உச்சி காலத்தில் சென்று விடுவார். சூரியன் உச்சி காலத்தை அடைந்து விட்டால் நீங்கள் அதற்குள் பொங்கல் வைத்து உறவுகளுடன் பொங்கல் சாப்பிடுவதற்கு தயாராக வேண்டும். காலை 6 மணியிலிருந்து யமகண்டம் வருவதனால் 9 மணியிலிருந்து 12 மணி வரை உங்கள் நேரத்தில் உங்கள் வீட்டில் பொங்கல் பானையை வைத்து பொங்கல் வைத்து குடும்பத்துடன் சந்தோஷமாக கொண்டாடலாம். இதனால் குடும்பத்தில் ஒற்றுமை மட்டுமில்லாமல் வளர்ச்சியும் சுபிட்சமும் கிடைக்கும். முக்கியமாக பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பொங்கல் வைத்து சூரிய உதயத்தில் பொங்கல் பொங்கினால் மிகவும் சிறப்பானதாகும். அதனால் பொங்கல் வைப்பதற்கு மிகவும் உகந்த நேரம் என்று பார்த்தால் அதிகாலை 4 மணி முதல் 5 மணி வரை என்று சொல்லலாம்.
ஏனென்றால் சூரிய பகவான் உதிப்பதற்கு முன்பே பொங்கலை வைத்துவிட்டு சூரிய பகவான் வந்தவுடன் அந்த பொங்கலை படைத்து வழிபடுவதுதான் நம்முடைய பாரம்பரியத்தில் உள்ளது. அது மட்டுமின்றி பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ராகு காலம் இம்மகண்டம் வராது என்பதனால் இந்த நேரம் மிக சிறப்பானதாகவே பார்க்கப்படுகிறது. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.